எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜிடிஎஸோட 2025க்கான வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம் வாங்க. இந்த 2025 வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் 2292 போஸ்டிங் வேக்கன்சி போட்டிருக்காங்க. அது வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறவங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அந்த இதுக்குள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குன்னா, ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோங்கிறது நம்ம முன்னாடி இதில் பார்த்துக்கலாம். இதில் எத்தனாம் தேதிக்குள்ளே 10/2/2025 3/3க்குள்ளே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சிடணும். கரெக்ஷனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டயத்துக்குள்ளே நம்ம கரெக்ஷன் முடிச்சிடணும். என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் போஸ்ட்டும், அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏபிபிஎம் அந்த போஸ்ட்டும், டாக் சேவாக் இந்த 3 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும்னா, நம்ம 10th முடிச்சிருந்தா போதும், 10th 12th முடிச்சிருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் 18 முடிச்சிருக்கணும். இப்போ ரீசண்டாக நீங்கள் முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் உடனே கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மார்க்கு பொறுத்து தான் இந்த ஒர்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த காசும் வாங்க மாட்டாங்க. டேரெக்டாக நம்மளோட மார்க்கு எந்த லிஸ்ட் வைஸ் வருதோ நம்ம கேட்டகரி வைஸ் பார்த்து அதுபடி நம்மளுக்கு கால்ஃபேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா என்ன வேணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் தமிழ் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சால் போதும். அவ்வளோதான். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கீழே கொடுத்துருக்க அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம், அப்ளைன்னு போட்டிருக்கோம். அப்ளை ஆன்லைனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பர் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணலையா, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடச்சிரும். அந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அப்ளை பண்ணலாம் ஈஸியாக. இதில் எந்தெந்த ஊரில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் பாருங்கள். நம்ம எல்லா ஊர்லேயுமே வேக்கன்சி போட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பாருங்கள், தமிழுங்கிறதுல ஸ்க்ரோல் பண்ணுறேன். 2292 பாருங்கள், நேராக இருக்கும். இவ்வளோ வேக்கன்சி இந்த வருஷம் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி போட்டிருக்காங்க. அதை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கேட்டகரிக்கு தான் அப்ளை பண்ணணும்னு இல்லாமல் எல்லோரும் அப்ளை பண்ணி வைங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கணுன்னு தான் கிடைக்கும். பாருங்கள், 2292 இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குரிய வேக்கன்சிஸ். இதில் பார்த்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் நீங்கள் மறக்காமல் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அந்த சர்க்கிள் வைஸ் பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேஷ்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் 23 ஸ்டேட்ஸ் போட்டிருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் நம்ம போய் பார்த்தோம்னா பாருங்கள், தமிழ்நாட்டுக்குள்ளே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு சர்க்கிளில். இதில் எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் பார்க்குறேன். கோயம்புத்தூருக்குள்ளே என்னென்ன இருக்குது, எந்தெந்த ஏரியா இருக்குது, அதில் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. கீழே ஒரு இது இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், ஆலந்தூர், அணைக்கட்டி இப்படி இருக்கா. இது மாதிரி பக்கத்தில் போஸ்ட்டு போட்டிருப்பாங்க, 1 2 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லா ஊருக்குமே வேக்கன்சி இருக்குது. எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்கள் 10th மார்க்கை வச்சு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் நமக்கு லக்கும் நம்மளுடைய மார்க்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இது கிடைக்கும். எந்த வேலைக்கு நம்ம போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணலாம். பாருங்கள், உப்பிலிப்பாளையம், துடியலூர், பீளமேடு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இன்னொரு ஊர் பார்ப்போம், தஞ்சாவூர் நம்ம பார்க்கலாம். கீழே தஞ்சாவூர் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். தெரியுதா? இது மாதிரி நீங்கள் எந்தெந்த ஊரில் எவ்வளோ இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டு
நம்ம ஊரில் வேக்கன்சி இருக்கா, நீங்கள் லோக்கல்லே இருந்தாலும் வேக்கன்சி இருக்கா பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுல டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது எப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி அப்ளிகேஷனில் ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். இதுவே போன வருஷம் எழுதியிருந்தீங்கன்னா அதனுடைய லிஸ்ட்டும் அங்கே இருக்குது பாருங்கள்.